வணக்கம். இந்திய பங்குச் சந்தையில போன வாரம் ஒரு பெரிய சரிவு. ஆனா இந்த வாரம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கம்பேக். என்னதான் நடந்துச்சு? நிஃப்டியோட இந்த சூப்பரான ரீபவுண்டுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க டீடைலா பார்க்கலாம். பாருங்க, போன வாரம் ஒரே வீழ்ச்சி. ஆனா இந்த வாரம் அப்படியே தலகீழ். ஒரு சூப்பரான ரீபவுண்ட். இந்த திடீர் யூட்டர்ன் எப்படி ஆச்சுன்னு பலருக்கும் ஒரே ஆச்சரியம். வாங்க அந்த ஷாக்கிங் மாற்றத்துக்கான காரணத்தை இப்ப பார்க்கலாம். ஒரே நாள்ல பிளஸ் 250 பாயிண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க. 3 நாளா தொடர்ந்து சரிஞ்சிட்டே இருந்த மார்க்கெட்டுக்கு இது எவ்வளவு பெரிய பூஸ்ட். இது சும்மா ஒரு சின்ன ஏற்றம் கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக்கோட அறிகுறி. சரி, அப்போ இந்த பவர்ஃபுல் கம்பேக் எப்படி சாத்தியமாச்சு? மார்க்கெட்டை மறுபடியும் மேல கொண்டு போன அந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல மார்க்கெட்ல நடந்த இந்த திடீர் திருப்பத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். என்ன நடந்துச்சு, ஏன் இது எல்லாருக்கும் ஒரு வாவ் மொமெண்டா இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ரீபவுண்டுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. நிஃப்டி ஒரே வாரத்துல 5% மேல சரிஞ்சது. அதாவது 2022க்கு அப்புறம் இதுதான் ரொம்ப மோசமான வாராந்தர சரிவு. ஒரு பக்கம் ஏறிக்கே இருந்த கச்சா எண்ணெய், இன்னொரு பக்கம் உலக அரசியல் பதட்டங்கள். இது ரெண்டும் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கிடுச்சு. சரி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மீட்சிக்கு முதல் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சில இன்வெஸ்டர்ஸ் இந்த சரிவை ஒரு பெரிய வாய்ப்பா பார்த்தது தான். இதை தான் நாம வேல்யூ பையிங்னு சொல்றோம். பொதுவா ஷேர் மார்க்கெட்ல விலைகள் ரொம்ப குறையும் போது ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? கரெக்ட், அவங்க அதை ஒரு சான்ஸா பார்ப்பாங்க. இதுதான் நம்மள வேல்யூ பையிங் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கூட்டிட்டு போகுது. வேல்யூ பையிங்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் விழும்போது நல்ல கம்பெனிகளோட பங்குகள் டிஸ்கவுண்ட் விலையில கிடைக்குதுன்னு இன்வெஸ்டர்ஸ் நினைப்பாங்க. அப்படி ஒரு நல்ல விலையில பங்குகளை வாங்க ஆரம்பிச்சதுதான் மார்க்கெட் திரும்ப மேலே எழுமுனதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது. அடுத்ததா குளோபல் லெவல்ல நடந்த சில மாற்றங்கள் எப்படி நம்ம மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அதாவது சில வெளி காரணிகளும் இந்த ரீபவுண்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. உலக அளவுல கொஞ்சம் டென்ஷன் குறைய ஆரம்பிச்சது. கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $100ங்கிற உச்சத்திலிருந்து லேசா குறைஞ்சது. அமெரிக்க, ஆசிய மார்க்கெட்லயும் அந்த ஆரம்பகட்ட பீதி குறைஞ்சு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆச்சு. இந்த அமைதியான சூழல் இன்வெஸ்டர்ஸ்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்தது. ஆனா இந்த கச்சா எண்ணெய் விலையில வர்ற சின்ன மாற்றம் கூட இந்தியாவுக்கு ஏன் இவ்வளவு முக்கியம் தெரியுமா? காரணம் சிம்பிள். நம்மளோட தேவையில 85%க்கும் மேல கச்சா எண்ணெயை நாம வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி பண்றோம். குளோபல் மார்க்கெட்ல விலை குறைஞ்சா அது நம்ம எக்கானமிக்கு ஒரு பெரிய ரிலீஃப். ஓகே, குளோபல் காரணிகள் மட்டும் இல்ல, நம்ம உள்நாட்டு சந்தையிலையும் சில முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு. அதுவும் இண்டெக்ஸை மேல கொண்டு போக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. அதுல 2 முக்கியமான இன்டர்னல் என்ஜின்ஸ் வேலை செஞ்சது. ஒன்னு ஆட்டோ, எஃப்எம்சிஜி, மெட்டல்ஸ் மாதிரி சில முக்கியமான செக்டார்ஸ்ல இன்வெஸ்டர்ஸ் பங்குகளை வாங்க ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. இன்னொன்னு ஷார்ட் கவரிங் சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக்கலான விஷயம். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது மார்க்கெட் இன்னும் கீழே போகும்னு பெட் கட்டி பங்குகளை வித்த ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க மார்க்கெட் திடீர்னு மேலே ஏற ஆரம்பிச்சதும் நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்காக அவசரமா அந்த பங்குகளை திரும்ப வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்படி அவங்க வேக வேகமா வாங்குனது மார்க்கெட்டை இன்னும் ஸ்பீடா மேல தள்ளுச்சு. இந்த ரீபவுண்ட் ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா கதை இதோட முடியல. இப்போ மார்க்கெட்ல பார்க்குற இந்த ஸ்டெபிலிட்டி இன்னும் முழுசா உறுதியான ஒண்ணு கிடையாது. ஏன்னா இந்த ஏற்றத்துக்கு நடுவுலையும் சில ரிஸ்க்ஸ் இன்னும் இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற டென்ஷன், இன்னும் அதிகமாவே இருக்கிற கச்சா எண்ணெய் விலை, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்லேருந்து பணத்தை வெளியெடுக்கிறது, அப்புறம் நம்ம ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிட்டே போறது, இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு ஒரு சேலஞ்சா தான் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா இந்த ரீபவுண்டுக்கு பின்னாடி பல விஷயங்கள் கரெக்டா அமைஞ்சிருக்கு. நல்ல வேல்யூல ஷேர்ஸை வாங்க கிடைச்ச வாய்ப்பு, குளோபல் டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சது, நம்ம உள்நாட்டு மார்க்கெட்ல இருந்த வேகம், இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஏற்றத்தை கொண்டு வந்திருக்கு. கடைசியா இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நாம இப்ப பார்க்கறது மார்க்கெட்டோட உண்மையான பலத்தோட வெளிப்பாடா, இல்ல இது அடுத்த புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதியா? பதிலுக்கு நாம கொஞ்ச காலம் காத்திருந்து தான் பார்க்கணும்.